Hi friends, welcome to Mansatti to Pizza cooking. வாங்க நண்டு மசாலா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இது என்னோட ஃபேவரட்ங்க. எனக்கு பிடிச்ச மாதிரி நான் செஞ்சிருக்கேன். வாங்க இது எப்படி பண்றதுன்னு பார்த்தலாம். ரொம்ப டேஸ்டா இருக்கும். நான் 1/2 கிலோ நண்டுக்கு மெஷர்மென்ட் சொல்றேங்க. 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணிருக்கேன். 2 தக்காளி, 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், ஜீரகத்தூள் 1/4 ஸ்பூன் எடுத்துர்க்கேன். மல்லித்தூள் 2 ஸ்பூன், மிளகுத்தூள் 1/2 ஸ்பூன் எடுத்துர்க்கேன். மிளகாத்தூள் 2 ஸ்பூன் எடுத்துர்க்கேன். தேங்காய் பால் எடுத்து வச்சிருக்கேன். ஒரு பல்லு பூண்டு, ஒரு பச்சை மிளகாய், கருவேப்பிலை எடுத்துர்க்கேங்க. வாங்க இந்த நண்டு மசாலா எப்படி பண்றதுன்னு இப்ப பாத்துறலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் நம்ம. நான் 4 ஸ்பூன் ஆயில் ஊத்திக்கிறேன். நான் பச்சை மிளகாய், கருவேப்பிலை, பூண்டு சேர்த்துக்கிறேன். ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் வெட்டி வச்சிருக்கேன். அதை நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது கொஞ்சம் நல்லாவே வதங்கணுங்க. கொஞ்சம் நல்லா பொன்னிறமா வதங்கணும். நம்ம இப்பவே உப்பு சேர்த்துடலாம். உப்பு சேர்த்தா வெங்காயம் சீக்கிரம் வதங்கிடும். நான் 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். எனக்கு தாங்க இந்த நண்டு ரொம்ப பிடிக்கும். என்னோட ஃபேவரட் நண்டு தான். உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். யாருக்காவது நண்டு ரொம்ப பிடிக்கும்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். என்ன மாதிரி யாரெல்லாம் இருக்காங்க நான் தெரிஞ்சுக்கிறேன். நமக்கு வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. நம்ம இப்போ அடுப்பை ஸ்லோ பண்ணிவிட்டு நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம், மல்லித்தூள், கொஞ்சம் போல் ஜீரகத்தூள், மஞ்சள் தூள். நம்ம இப்போ வெங்காயம் வதக்கும் போது இதில் சேர்த்துட்டா நல்ல கலராக இருக்கும். நான் அதனால தான் இப்போ சேர்க்குறேன். லேசாக கிளறி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம தக்காளி இப்போ சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்து நம்ம மூடி போட்டு தக்காளி நல்லா குழைவா வரட்டும். அது வரைக்கும் நம்ம வேக வைக்கலாம். இப்போ தக்காளியை ரெடி ஆயிடுச்சுங்க. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. நம்ம இந்த ஸ்டேஜில் நண்டை சேர்த்துக்கலாம். நான் நல்லா மஞ்சத்தூள் போட்டு உப்பு போட்டு நல்லா நண்டை க்ளீன் பண்ணி வச்சுருக்கேங்க. லைட்டாக நம்ம இதை கிளறி விட்டுக்கலாம். இந்த மசாலாலேயே ஒரு 2 நிமிஷம் வேகட்டும். நம்ம கிளறி விட்டு மூடி போட்டு நம்ம மூடி வச்சிடலாம். அப்பப்போ கிளறி விட்டுக்கோங்க, இல்லைன்னா அடிப்பிடிச்சிடும். மூடி போட்டு மூடி வச்சிடலாம். நான் 2 நிமிஷம் போல் மூடி போட்டு மூடி வச்சுருந்தேன். இப்போ எடுத்து எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். இந்த நண்டில் மசாலா நல்லா இறங்கியிருக்குங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றி ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு நல்லா வேக வச்சிடலாம். ஏன் மூடி போடுறோன்னா மசாலா எல்லாம் நண்டில் இறங்கிடும் நல்லா. அதுக்காக நம்ம மூடி போட்டு 2 நிமிஷம் வேக வைக்கிறோம். இப்போ நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். நான் நண்டு கிரேவி தாங்க பண்ண போகிறேன். திக்காக தான் பண்ண போகிறேன், வறுவல் மாதிரி. அதனால் நான் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிருக்கேன். இந்த தண்ணி எனக்கு போதும். நான் இப்போ மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் நான் வேக வச்சிடுறேன். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. இடையில திறந்து கிளறி விட்டுக்கலாம். நல்லா கொதிச்சு வெந்துட்டுருக்கு. நம்ம தண்ணி கொஞ்சம் சுண்டதுக்கப்புறம் தாங்க தேங்காய் பால் சேர்க்கணும். இப்போவே தேங்காய் பால் சேர்க்கக்கூடாது. நல்லா தண்ணி வற்றி வரட்டும். மூடி போட்டுடலாம். நம்ம இப்போ திறந்து பார்த்துடலாம் எப்படி இருக்குன்னு. தண்ணியெல்லாம் வற்றிடுச்சுங்க. நல்லா எல்லா தண்ணியும் வற்றிடுச்சு. நம்ம இப்போ தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். தேங்காய் பால் சேர்த்து அப்படியே 2 நிமிஷம் கொதிக்கட்டும். நல்லா சொல்லி வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம கடைசியாக பெப்பர் தூள் சேர்த்துக்கலாம். நம்மளோடது இப்போ ரெடி ஆயிடுச்சு. பாத்திரலாம் எப்படி இருக்குன்னு. எனக்கு இந்த மாதிரி இருந்தால் போதுங்க. தண்ணியை வேணாம். எனக்கு இந்த மாதிரி திக்காக கிரேவியாக இருந்தால் போதும். எனக்கு உப்பு உரப்பு எல்லாமே சரியாக இருக்குது. நீங்கள் எல்லாத்தையும் இந்த ஸ்டேஜில் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். ஆஃப் பண்ணிவிட்டு நான் மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ கொஞ்சம் கொத்தமல்லி இலைகளை சேர்த்துக்கலாம். இதை நான் வேற ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு உங்களுக்கு நான் இப்போ காட்டுறேங்க. உங்கள் சுட சுட என்னோட நண்டு கிரேவி ரெடி ஆயிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஈஸியான நண்டு வறுவலை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம வீடியோவை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.